ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி. ஓகே, ஆல்ரெடி நான் வெஜ் பிரியாணி செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா நம்ம கழுவிக்கணும். ஓகேவா, நல்லா கழுவி ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. அப்போவே அந்த நம்ம அரிசியும் ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறிச்சின்னா நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ பிரியாணி செய்ய தேவையான பொருள் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, இங்கே மஞ்சத்தூள், கறி மசால் தூள் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இதில் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேவா, சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தா தயிர் பாக்கெட். ஓகே, ஒரு தயிர், அப்புறம் பிரியாணி மசாலா. ஓகே, இவ்வளோ தான் நமக்கு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கர், நான் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஓகேவா, குக்கர் எடுத்துக்கோங்க. ஆயில், எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன ஊற்றுறேன்னா நெய். ஓகே, ஒரு சின்ன பாக்கெட் நெய் தான் ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக அதில் நம்ம ஆட் பண்ணலாம். அதில் இருக்கிறது ஒவ்வொன்றா. ஓகே, ரொம்ப நேரம் எடுக்கணுன்ட்டு எல்லாம் நீங்கள் ஒன்றா கூட அதை எடுத்து போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். பட்டை, கொஞ்சம் எண்ணெய் காய விட்டு நம்ம போடும்போது நல்லாயிருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டிருக்கேன். இங்கே பட்டை, கசகசா, ஓகே, அந்த கல்பாசி சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் முந்திரி யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஓகேவா, நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன், 2 தக்காளி. ஓகேங்களா, நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேவா, 2 பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 50 கிட்ட இஞ்சி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம புதினா, கருவேப்பிலை இலை, மல்லி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதுக்கு போகிறோம். அது கூட டேஸ்ட்டுக்கு இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். மஞ்சத்தூள், கறி மசால் தூள் போட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலாவையும் போட்டு கலந்து விட போகிறேன். ஓகேவா, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் உடனே பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, தயிர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அது வெந்துட்டா அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்க்கணும். நான் இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்க்குறேன். ஓகேவா, சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம அரிசி எடுத்துருக்கோம்ல, நீங்கள் எடுத்துருக்க அரிசியை பொறுத்து, நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருந்தோம்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் போடணும். சைடில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், தயிர் பச்சடி. நமக்கு தயிர் வெங்காயம் வேணும்ல பிரியாணிக்கு, அது இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ நாங்கள் வாங்க சிக்கனுக்கு மறுபடியும் போகலாம். சிக்கன் பாருங்கள், தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா, இப்படி நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம அரிசி போடணும். சரிங்களா, அரிசி போடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி அளவு கரெக்டாக இருக்கா. ரொம்ப வச்சிடாதீங்க. ரொம்ப வச்சோம் அப்படின்னா இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் உடஞ்சி போயிடும். சரியா, இந்த நார்மல் அரிசினாலும் சரி தான், எப்படினாலும் என்ன அப்படின்னா தண்ணி கரெக்டாக வைங்க. சரி, அது நான் சிக்கன் போட்டிருக்கேன், அதுக்கு 1/2 டம்ளர் சேர்த்தி வைக்கிறேன் அப்படின்லாம் சேர்த்தியெல்லாம் வைக்க வேண்டாம். ஓகேங்களா, இப்படி வச்சதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடணும். சரியா, நீங்கள் நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, கல்லுப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். சரியா, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவை அப்படின்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. எப்போ விசில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது பிரியாணி செய்யறதுக்கு. நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தானே வைக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் என்ன ஆயிரும் அப்படின்னா
நமக்கு விசில் வர ரெடி ஆயிரும். ஓகேவா? நான் இப்போ வந்து விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. ஓகே, இப்போ விசில் வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். விசில் வரப்போகுது. விசில் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து உடனே ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் தானே ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? நானும் இப்போ பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கேன். உங்களுக்கும் அப்படி தானே? பிரியாணினா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? யார் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? யாருக்கெல்லாம் பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து இது நான் வந்து நிறைய தடவை இதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னோடனே இந்த மெத்தடை நான் மாற்றலை. ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஓகேவா? கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், விசில் வரப்போகுது. ஓகேவா? இதில் விசில் வரும் அப்படின்னா நிறைய நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் தண்ணி நமக்கு வெளியில் வரும். பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து நம்ம வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிருந்தோம்னா நமக்கு வெளியில் வராது. விசில் வந்துட்டு இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி. ஓகே, நான் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நெய் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ நல்லா நெய் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சாதம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஓகேவா? அப்படியே உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. ஓகே, ரொம்ப குழையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரைஸ் எல்லாம் அழகாக இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.